ரத்தன்பூர் என்ற செழிப்பான கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். ராமுவுக்கு சொந்தமாக நிலம் எதுவும் இல்லை. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் மற்றவர்களின் வயல்களில் கூலித் தொழிலாளியாக பணிபுரிந்தார். அவரது மகள் ஜும்கி நகரத்தில் தனது படிப்பை முடித்துவிட்டு கிராமத்திற்கு திரும்பியிருந்தாள். ராமு தன் மகளை மிகவும் நேசித்தார். ஆனால் அவரது வறுமை எப்போதும் அவருக்கு தடையாக இருந்தது. ஜும்கி, நீ படித்து முடித்துவிட்டு நகரத்திலிருந்து வந்திருக்கிறாய். உனக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல உணவு ஊட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வருடம் வேலை மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்பா, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் வந்துவிட்டேன். நமது கடின உழைப்பால் நம் விதியை மாற்றுவோம். நீங்கள் மட்டும் தைரியத்தை இழக்காதீர்கள். உனக்கு தைரியம் இருக்கிறது மகனே. ஆனால் நிலம் இல்லாமல் ஒரு விவசாயி என்ன செய்வான்? சேத் கிர்தர்லால் தனது தரிசு நிலத்தை ஒப்பந்தத்திற்கு கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவருடைய நிபந்தனைகள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. சேத் கர்தர்லால் தனது முற்றத்தில் சௌகரியமாக அமர்ந்திருக்கிறார். அவரது வேலைக்காரன் லல்லுவும் அவருக்கு அருகில் அங்கே அமர்ந்திருக்கிறான். ஐயா, நீங்கள் கடந்த ஆண்டு ஏழை விவசாயிகளிடமிருந்து வாங்கிய தானியங்களால் எங்கள் கிடங்கு நிரம்பி வழிகிறது. ஏழை மக்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏய் லல்லு, உனக்கு மூளை இருக்க வேண்டும். அந்த விவசாயிகள் கடினமாக உழைக்கிறார்கள். நான் என் மூளையை பயன்படுத்துகிறேன். இந்த வருடம் நான் ஒரு புதிய நிபந்தனையை யோசித்திருக்கிறேன். என் நிலத்தை யார் கேட்டாலும் இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு நிபந்தனையின் பேரில் அதை அவருக்கு கொடுப்பேன். அதனால் கிடைக்கும் பலன் எனக்கு மட்டுமே. அப்போதுதான் ராமு மாளிகைக்குள் நுழைகிறான். ராம் ராம் சேத்ஜி. வா ராமு, எப்படி வந்தாய்? உனக்கு ஏதாவது வேலை இருந்ததா? ஆம் ஐயா, நீங்கள் நிலம் குத்தகைக்கு தருவதாக கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சிறிய நிலத்துண்டு கிடைத்தால் நானும் என் மகளும் பிழைத்துக் கொள்ள முடியும். ராமு, உனக்கு நிலம் கிடைக்கும். ஆனால் என் நிபந்தனை மிகவும் தெளிவானது. இந்த முறை நான் விளைச்சலை சமமாக பிரிக்க மாட்டேன். அப்படியானால் நிலைமை என்ன ஐயா? நிபந்தனை என்னவென்றால், அந்த நிலத்தில் விளையும் அனைத்திலும் இனிப்பான பகுதி எனக்கு, கசப்பான பகுதி உங்களுக்கு. நீங்கள் சம்மதித்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உன் இனிப்பு என் கசப்பு சரிதானே மாலிக்? இதை சொல்லிவிட்டு ராமு அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு செல்கிறான். ராமு வீட்டிற்கு வந்து ஜும்கியிடம் பந்தயத்தை பற்றி சொல்கிறான். சேத் சொன்னது என்னவென்றால், அவனுடைய அப்பா இனிமையானவர், எங்களுடையவர் கசப்பானவர். சேத் மிகவும் புத்திசாலி. நீங்கள் கரும்பு அல்லது இனிப்பான எந்த பழத்தையாவது பயிரிட்டால் அவன் எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வான். உங்களுக்கு பயிர் கழிவுகள் மட்டுமே கிடைக்கும் என்பது அவனுக்கு தெரியும். இப்போது நான் என்ன செய்வது மகனே? சேத்ஜி கருணை காட்டி எனக்கு கொஞ்சம் தானியம் தருவார் என்ற எண்ணத்தில் என் பெருவிரல் ரேகையை பதித்தேன். பிரச்சனை இல்லை அப்பா. சேத் புத்திசாலி என்றால் உங்கள் மகளும் நகரத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறாள். நாம் அந்த நிலத்தில் தானியங்களோ கரும்போ பயிரிட மாட்டோம். அப்படியானால் நீங்கள் என்ன வளர்ப்பீர்கள்? அந்த நிலத்தில் நாங்கள் பாகற்காய் பயிரிடுவோம். அவை கசப்புச் சுவை கொண்டவை. ஒரு மாதமாக ராமுவும் ஜும்கியும் கடும் வெயிலில் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்கள் வயலில் ஏராளமான பாகற்காய் விதைகளை விதைக்கிறார்கள். ராமு உணவுக்காக எந்த பயிரையும் விளைவிக்கவில்லை என்பதைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இன்னும் சில நாட்களில் பயிர் தயாராகிவிடும். சேத் கிர்தர்லாலும் லல்லுவும் வயல்களுக்கு செல்கிறார்கள். தனக்கு நிறைய கரும்பும் இனிப்பான பழங்களும் கிடைக்கும் என்று நினைத்த சேத் கிர்தர்லால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். என்ன இது? வயல் முழுவதும் பாகற்காய் நிறைந்துள்ளது. ஆம் ஐயா, உங்களுக்கு தெரியும், பாகற்காய் மிகவும் கசப்பானது. அதன் இயல்பின்படி கசப்பு பகுதி எங்களுடையது. அதனால் இந்த பாகற்காய்கள் எல்லாம் எங்களுடையவை. இப்போது இந்த வயலில் நீங்கள் இனிப்பான ஒன்றை காணலாம். அது உங்களுடையது.
ஐயா, இங்கே ஒரு இனிப்பு பண்டம் கூட இல்லை. எல்லாம் கசப்பாக இருக்கிறது. நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய். இந்த கசப்பான சுரைக்காய்களை வைத்து நான் என்ன செய்வேன்? இது ஏமாற்று வேலை அல்ல சா, இது உங்களுடைய நிபந்தனை. கசப்பான பகுதி எங்களுடையதுதான் என்று நீங்களே சொன்னீர்கள். நாங்கள் கடினமாக உழைத்திருக்கிறோம். இப்போது இந்த விலைமதிப்பற்ற பாகற்காய்களை சந்தையில் விற்போம். சேத் கோபத்தில் கால்களை தரையில் தட்டிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். ராமுவும் ஜும்கியும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சில நாட்களுக்குப் பிறகு ராமு விவசாயம் செய்வதற்காக மீண்டும் சேத்திடம் செல்கிறான். சேத்ஜி, எனக்கு விவசாயம் செய்ய நிலம் தேவை. உங்கள் நிபந்தனைகள் என்னவென்று தயவு செய்து சொல்லுங்கள். ராமு, கடந்த முறை நீ ஜெயித்து விட்டாய். ஆனால் இந்த முறை கிராமத்திற்கு பின்னால் உள்ள பழத்தோட்டத்தை உனக்கு தருகிறேன். அங்கே நீ புதிய மரங்களை நடலாம். இந்த முறை நிலைமை என்ன? இந்த முறை நிபந்தனை மிகவும் எளிமையானது. நீங்கள் மரத்தை நட்டு கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் மரத்தின் மேல் பகுதி என்னுடையதாகவும் கீழ்ப்பகுதி உங்களுடையதாகவும் இருக்கும். சரி செய்யா, நான் ஒப்புக்கொள்கிறேன். பந்தயத்தில் தோற்றத்தால் சேத் கிர்தர்லால் தூக்கமில்லாத இரவுகளை கழிக்கிறான். தோல்வியை விட ஒரு விவசாயியின் மகளால் தனக்கு ஏற்பட்ட அவமானம் அவனை அதிகமாக வாட்டியது. இப்போது ராமுவின் குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் தனது அடிமைகளாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை அவன் தீட்டுகிறான். லல்லு, அந்த நகரத்து பெண் என்ன மாதிரியான கல்வி கற்றிருக்கிறாள்? தன்னை ஒரு பெரிய திறமைசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். கடந்த முறை இனிமையானதும் கசப்பானதுமான வார்த்தைகளை கூறி என்னை ஏமாற்றினாள். ஆனால் இந்த முறை அவள் நினைத்தாலும் தப்பிக்க முடியாதபடி ஒரு பொறியை அவளுக்கு வைப்பேன். ஐயா, இந்த முறை மேல் மற்றும் கீழ்ப்பகுதி தொடர்பான நிபந்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. பழங்கள் மரத்தின் உச்சியில் மட்டுமே காய்க்கும். இப்போது அது எந்த மரமாக இருந்தாலும் மாம்பழங்கள், கொய்யாக்கள் அல்லது பெர்ரி பழங்கள் அதன் மேல் கிளையில் மட்டுமே காய்க்கும். மேலும் இந்த நிபந்தனையின்படி மேல் பகுதி உங்களுடையது. அதாவது பழம் உங்களுடையது, அதற்கு கீழே உள்ள வேர்கள் அவருடையவை. அது சரிதான் லல்லு. வேர்கள் இன்னும் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. ராமு அந்த வேர்களை வைத்து என்ன செய்வான்? அவற்றை சாப்பிடுவானா அல்லது சந்தையில் விற்பானா? இந்த முறை அவனுடைய கடின உழைப்பு அனைத்தும் என் கிடங்கில் தான் வந்து சேரும். ராமு வீட்டிற்கு திரும்பி வந்து அந்த புதிய நிபந்தனையை பற்றி ஜும்கியிடம் சொல்கிறான். ராமு மிகவும் பயந்து போறான். என் அன்பு ஜும்கி, இந்த முறை நாம் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அந்த வியாபாரி நமக்கு இந்த பழத்தோட்டத்தை கொடுத்தார். மரங்களின் உச்சிகள் அவருக்கும் அடிவாரங்கள் நமக்கும் சொந்தம் என்று நிபந்தனை விதித்தார். இப்போது சொல், மரங்களின் உச்சியில்தான் பழங்கள் காய்க்கும். அவர் எல்லா பழங்களையும் எடுத்துக்கொண்டால் நமது ஓராண்டு கால கடும் உழைப்பு வீணாகிவிடும். அந்த வேர்களை வைத்து நாம் என்ன செய்வோம்? பழத்தோட்டம் என்றால் மாம்பழங்கள் அல்லது கொய்யாக்கள் மட்டும்தான் என்று தந்தை சேத் நினைக்கிறார். ஆனால் இயற்கை மண்ணுக்கு அடியிலும் நமக்கு நிறைய தந்திருக்கிறது. என்ன சொல்கிறாய் மகனே? அப்பா, சந்தையிலிருந்து வேர்க்கடலையும் வெங்காயமும் மட்டும் வாங்கி வாருங்கள். அந்த தோட்டத்தில் பூமிக்கடியில் வளரும் பழங்களையும் காய்கறிகளையும் நாம் பயிரிடுவோம். ஆனால் மகனே, அது ஒரு பழத்தோட்டம். அப்பா, தோட்டம் என்பது கடினமாக உழைத்து ஒன்றை வளர்க்கும் இடம். சேத் ஒரு மரத்தை பற்றி குறிப்பிட்டான், ஆனால் அது எந்த மரம் என்று சொல்லவில்லை. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த முறை சேத் தன் விருப்பப்படியே கண்ணீர் விடுவான். அடுத்த சில மாதங்களில் ராமுவும் அவரது மகளும் அந்த தோட்டத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றினார்கள். கௌரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலைகளும் கொடிகளும் நிறைந்த செழிப்பான பசுமையை உருவாக்கினார். ஏய் ராமு, இந்த முறை என்ன வளர்த்திருக்கிறாய்? இலைகள் மட்டும்தான் தெரிகின்றன, பழங்கள் எங்கே? பழம் காய்க்க சிறிது காலமாகும் சகோதரா, பொறுத்திருந்து பார். சில நாட்கள் கழித்து ஷெட்ஜி அங்கு வந்தார். ஆம் ராமு அண்ணா, நேரம் முடிந்து விட்டது. இப்போது நிபந்தனையை நிறைவேற்றுவோம். ஒப்புக்கொண்டபடி மரங்கள் மற்றும் செடிகளின் மேல் பகுதி என்னுடையது, கீழ்ப்பகுதி உங்களுடையது.
ஆம் செய்யா, நீங்கள் மேல் பகுதியை எடுத்துக் கொள்ளலாம். ஏய், என்ன இந்த முரட்டுத்தனம்? மேலே இலைகள் மட்டும்தான் இருக்கின்றன, பழங்கள் எங்கே? ராமு, நீ ஏற்கனவே பழங்களை திருடி விட்டாயா? இல்லை மாலிக், பழங்கள் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இன்னும் இருக்கின்றன. நிபந்தனைகளின்படி மேல் பகுதி உன்னுடையது, அதனால் நீ உன் இலைகளை எடுத்துக் கொள்ளலாம். கீழ்ப்பகுதி எங்களுடையது. அப்பா, தோண்ட ஆரம்பியுங்கள். ராமு மண்வெட்டியை எடுத்து தரையை தோண்டத் தொடங்குகிறான். மண்ணை அகற்றும் போது அதன் அடியிலிருந்து பளபளப்பான வேர்க்கடலையும் வெங்காயமும் வெளிப்படுகின்றன. பாருங்கள் ஐயா, இந்த வெங்காயங்களும் வேர்க்கடலைகளும் பூமிக்கடியில் வளர்ந்தன. உங்கள் நிபந்தனையின்படி பூமிக்கடியிலான அந்த பகுதி எங்களுடையது, அதனால் இந்த வேர்க்கடலையும் வெங்காயமும் கூட எங்களுடையதுதான். நீங்கள் உங்கள் வைக்கோலை எடுத்துக் கொள்ளலாம், அது உங்கள் விலங்குகளுக்கு பயன்படும். இது மோசடி. நீங்கள் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட பயிரை வளர்த்தீர்கள். நாங்கள் ஏமாற்றவில்லை, நீங்கள்தான் ஏமாற்றினீர்கள் சேட்ஜி. ஒரு ஏழை விவசாயியின் கடின உழைப்பை திருடிவிடலாம் என்று நினைத்தீர்கள். லாப நஷ்டங்கள் மீது பந்தயம் கட்டினீர்கள். நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இப்போது சொல்லுங்கள், உங்கள் புல்லை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்களா, அல்லது நாங்கள் எங்கள் பயிரை சந்தைக்கு எடுத்துச் செல்லட்டுமா? அந்த தொழிலதிபர் அதிர்ச்சி அடைகிறார். அவர் அவமானப்பட்டதாக உணர்கிறார். அப்போதுதான் கிராமத் தலைவர் அங்கு வருகிறார். ஷேட்ஜி, பேராசை எப்போதுமே கசப்பான விளைவுகளையே தரும் என்பதை இன்று ஒரு மகள் நிரூபித்திருக்கிறாள். பல ஆண்டுகளாக இந்த ஏழை விவசாயிகளின் இரத்தத்தை உறிஞ்சிய நீங்கள், இன்று உங்கள் சொந்த நிலைமைகளே உங்கள் கழுத்தில் சுருக்கு கயிறாக மாறியுள்ளன. இன்னமும் உங்கள் போக்கை நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த கிராமம் முழுவதும் உங்கள் மாளிகையை புறக்கணிக்கும். ஐயா, நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்பது நல்லது. என்னை மன்னித்து விடு ராமு. கடின உழைப்புக்கு மாற்று இல்லை என்பதையும் புத்திசாலித்தனம் எப்போதும் பலனளிக்காது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். சேத் தனது முந்தைய நிபந்தனைகள் அனைத்தையும் ரத்து செய்து அடமான பத்திரங்களை ராமுவிடமும் மற்ற கிராமவாசிகள் அனைவரிடமும் திருப்பிக் கொடுத்தார். ராமு, இன்றிலிருந்து அந்த தோட்டம் உன்னுடையது. மேலும் கிராமத்தில் உள்ள எந்த விவசாயியும் எந்த நிலத்துண்டிலும் வேலை செய்யலாம். விளைச்சலில் 2/3 பங்கு அவர்களுக்கே கிடைக்கும். நான் என் நிலத்திற்கு நியாயமான வாடகையை மட்டுமே வசூலிப்பேன். நான் எந்தவிதமான ஏமாற்று வேலையையும் செய்ய மாட்டேன். மிக்க நன்றி பாஸ். தந்தையே, இந்த வெற்றி எங்களுடையது மட்டுமல்ல, அது சத்தியத்தினாலும் ஞானத்தினாலும் கிடைத்தது. அறிவாற்றலாலும் சாமர்த்தியத்தாலும் மாபெரும் சோதனைகளையும் தீமையையும் கூட வெல்ல முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நேர்மையான கடின உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை.